Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இப்படி ஒரு கேரக்டர் ரஜினி சார் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி மொய்தீன் பாய் அப்படின்ற கேரக்டர்ல கதை என்னவா இருக்கும் சார்? ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து யாரும் எதிர்பார்க்காது. குறிப்பா இந்த மொய்தீன் பாய் அப்படின்ற இந்த கேரக்டரை வந்து தன்னோட மகள் கிட்ட அவரே கேட்டு வாங்கினதா. படம் ஆரம்பிக்கப்படும் போது திருப்பதியிலிருந்து கடப்பா தர்காவுக்கு வந்து ஏ.ஆர். ரகுமானுடன் தன் மகளுடன் கூட்டிட்டு போயிட்டு அந்த தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனைக்கு அப்புறம் வந்து மற்றவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருப்பாரு. இன்னைக்கு ரஜினிகாந்துடைய நிழலாக இருக்கக்கூடிய ஒரு சில பேரில் அவருடைய பிஆர்ஓ ரியாஸ் அகமது ரொம்ப முக்கியமானவர். அந்த குண்டுவெடிப்புல முஸ்லீம்கள் தான் முக்கியமான குற்றவாளிகள்னு சொல்லும் போது இவர் தைரியமா முஸ்லீம்கள் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு பொது வழியில சொல்றாரு. ஏ.ஆர். ரஹ்மான் கூட அடிக்கடி இப்போ வந்து நிற்கிறாரு, அது இல்லாம தர்காக்கெல்லாம் வந்து போயிட்டு வர்றாரு அப்படின்னு கூடிய இசையத்துல முஸ்லீமா மாற போறாருன்ற மாதிரி தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மை சார் அது ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்கு சென்றால் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு ரகுமான் கிட்ட சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கலாம். வழிபாட்டு தலங்களுக்கு கூட்டம் பிறகு அவருக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டிருக்கலாம். ஐஸ்வர்யா தனுஷ் தான் அவங்க பேர் வச்சிருந்தாங்க, இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மாத்திட்டாங்க. அதுவும் வந்து ஒரு தவறான விஷயம் தான். வந்து இன்னைக்கு வந்து தனுஷுக்கு வந்து இவ்வளோ பெரிய அடையாளங்கள், அவர் வந்து அவருடைய தனித்திறமை, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேர்ந்தாலும் வந்து ரஜினின்ற ஒரு பெரிய அது ஏறக்கூடிய வந்து ரஜினியை வந்து அவமானப்படுத்தின மாதிரியான ஒரு விஷயம் அது மகளுக்கும் இருக்கும். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். லால் சலாம் மிக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நேற்று போஸ்டர் வெளியாக இருந்துச்சு. இப்படி ஒரு கேரக்டர் ரஜினி சார் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரி மொய்தீன் பாய் அப்படின்ற கேரக்டரில் பின்னாடி ஏதோ மும்பை குண்டுவெடிப்பு மாதிரி பெரிய ஒரு குண்டுவெடிப்பை காட்டுறாங்க. அப்படி ரொம்ப கேஷுவலாக நடந்து வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அந்த கதை என்னவா இருக்கும் சார்? இல்லை, உண்மையாக வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து யாரும் எதிர்பார்க்காது. கிட்டத்தட்ட நானும் அந்த சோஷியல் மீடியாவில் நைட்டு 12 வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் தெரிஞ்சது ரஜினிக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன்ஸ் வந்து, ஏன்னா அது வந்த சீக்கிரத்தில் அப்படி ரீட்வீட் ஆகிட்டுருக்கு, வைரல் ஆகிட்டுருக்கு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா 2 விதமான விமர்சனங்கள் அந்த ஃபர்ஸ்ட் லுக் மேலே வந்து உருவாகிட்டு இருக்கு. ஆனாலும் வந்து கொண்டாடியே தீர்வோம் அப்படின்ற ஒரு முடிவோடு கொண்டாடி தீர்த்துட்டாங்க விடிய விடிய. அதுதான் வந்து லால் சலாம், அதுதான் ரஜினிகாந்த். இது ஆரம்பத்தில் வந்து நமக்கு 2022 இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓகே ஆகி கடந்த மார்ச் 7ஆம் தேதி இதனுடைய ஷூட்டிங் வந்து கிளம்புனாங்க. இந்த ப்ராஜெக்ட் உருவானதே வந்து எப்படின்னா வந்து லைக்கா நிறுவனம் வந்து ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. தாசியா ஞானவேல் வந்து கமிட் ஆகிறாரு. அந்த நேரம் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறார். அப்ளிகேஷனில் ஒரு ஃபேவர் ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. இந்த படம் பண்ணுறேன், அப்படியே என்னுடைய மகள் படத்தையும் நீங்கள் தயாரிங்க, ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய படம், அதில் ஒரு கேமியோ ரோல் பண்ணி தரேன் அப்படின்னு. ஓகே, அவங்களுக்கு என்ன ஒரே கல்லில் 2 மாங்காய், டபுள் சந்தோஷம். இது 2த்துக்கும் சேர்த்து ரஜினிக்கு ஒரு 110 120 கோடி வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல். ஓகே, அதனால் வந்து ஞானவேல் படம் தொடங்குவதற்கு முன்னால் இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய புதுமுக இயக்குனர் கிடையாது. ஏற்கனவே 3ன்னு ஒரு படம் தன்னுடைய கணவர் தனுஷை வச்சு எடுத்த படம். இன்றைக்கும் வந்து ஒய்தீஸ் கொலைவரி வந்து நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு பாடல் வந்து. அப்புறம் வைராஜா வைன்னு ஒரு படம் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இடையில் ஒரு ஹிந்தி படம் இயக்குவதாக கமிட் ஆகியிருந்தாங்க. இந்த படம் வந்து கடந்த மார்ச் 7ஆம் தேதி திருவண்ணாமலை, செஞ்சி, குறிப்பாக வந்து செஞ்சியில், ஏன்னா வந்து வட தமிழ்நாட்டில் இவங்க ஏன் போய் படப்பிடிப்பு நடத்துகிறாங்கன்ற ஒரு கேள்வி இருந்தது. செஞ்சிலாம் வந்து பயங்கர ட்ரையான ஒரு பகுதி. அதுவும் இந்த வெயிலில் பார்த்திங்கன்னா 2 ஃபோட்டோ கூட லீக் ஆகிருந்தது. ஒரு பெரிய ஐஸ் பாக்ஸு, அந்த ஐஸ் பாக்ஸ் நிறைய வந்து ஒயிட் கிளாத்து, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒயிட் கிளாத் கட்டுவாங்க. இந்த ஒயிட் கிளாத்தை கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க யூனிட்டில் இருக்கிறவங்க. அந்த அளவுக்கு வெயில் மறுபடியும் ட்ரை ஆகுது, மறுபடியும் ஒரு ஐஸ் பாக்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்படியாப்பட்ட இடத்துல ஏன் அப்படின்போது நீங்கள் கதைன்னு சொல்லும் பொழுது நமக்கு கிடைத்த தகவலின் படி பார்த்தீங்கன்னா வந்து விக்ராந்த், விஷ்ணு விஷால் 2 பேர் கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஏன்னா இந்த படத்தினுடைய ஆரம்ப ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. ஒரு ஹெல்மெட் வந்து பற்றிக்கிட்டு வர மாதிரியான ஒரு இது கொண்டு வந்தாங்க. அது அப்படியே தெரிஞ்சு போச்சு இது ஒரு கிரிக்கெட் பின்னணியில் ஒரு கதை அப்படின்னு. விஷ்ணு விஷால் வந்து ரஞ்சி வரைக்கும் போய் விளையாடின ஒரு பிளேயர் வந்து நடிகர் ஆகிட்டார் தெரியும். நாம் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பார்க்கணும்,
ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து 2 கிரிக்கெட் பிளேயர்ஸ் வராங்க. அவங்க வந்து டீமுக்குள்ளே வராங்க, ஐபிஎல் மேட்சுக்குள்ளே வந்து செலக்ட் ஆகுறாங்க. அவங்க பாம்பே போய் விளையாடும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சம்பவம், அங்கே ரஜினி என்ன பண்ணுறாரு, என்ன ப்ளே பண்ணுறாரு தான் இப்போதைக்கு வந்து அந்த தகவல் பிளாட் இப்போ தான் வரைக்கும். ஆமாம். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணுறதுல, டைரக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுல ரொம்ப வந்து ஈடுபாடாக இருப்பார். குறிப்பாக இந்த மொய்தீன் பாய் அப்படின்ற இந்த கேரக்டரை வந்து தன்னோட மகள் கிட்ட அவரே கேட்டு வாங்கினதாகவும், முஸ்லீம் கதாபாத்திரம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டதாக சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை சார்? கரெக்டாக சூப்பராக சொன்னீங்க. அவர் மொத்த டைரக்டர் படங்களுக்கே வந்து இல்லை என்ன ஏது அடுத்த சீன் என்ன ஒன் மோர் போகலாமா. இன்றைக்கி வரைக்கும் வந்து சிறுத்தை சிவா ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார், சார் ஒரு சீன் ஓகே பண்ணிவிட்டு வந்து திரும்ப வந்து ஒன் மோர் போகலாமா, கரெக்டாக வந்திருக்குதா, ஏதோ புதுமுக நடிகர் மாதிரி வந்து இது பண்ணுறாரு அப்படின்பொழுது தன்னுடைய மகளுக்கு வந்து அது 3வது படமாக இருக்கலாம், இவருக்கு 170வது படம். இவருடைய அனுபவம் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த அனுபவத்தை பூரா அந்த ஸ்கிரிப்டை வாங்கி படிச்சிருப்பார், எல்லாம் கொண்டு வந்திருப்பார், என்ன டிசைன் பண்ணியிருப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கேரக்டர் ஒரு இஸ்லாமியர் கேரக்டர் உள்ளே வந்தே ஆகணும் அப்படின்னு அவர் ஓகே பண்ணது தான் மொய்தீன் பாய் அப்படின்ற ஒரு விஷயம். அதனால தான் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்ட போது திருப்பதியிலிருந்து கடப்பா தர்காவுக்கு வந்து ஏஆர் ரகுமானுடன் தன் மகளுடன் கூட்டுக்கு போயிட்டு அப்போ கூட ஒரு சர்ச்சை வந்தது, இந்த காவி கலரில் போட்டிருக்காங்க தலப்பா கட்டியிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்தியாவில் வந்து மிகச்சிறந்த தர்காக்களில் அதுவும் ஒரு கடப்பா தர்கா ஒரு விஷயம். தன்னுடைய மகளுக்கு வந்து ஒரு ரீஎன்ட்ரி மாதிரியான ஒரு லைஃப். அவர் என்ன தான் வந்து சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும், கோடிகளில் சம்பளம் வாங்கினாலும், தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய மகள்கள் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும். அந்த தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனைக்கு அப்புறம் வந்து மற்றவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, ரஜினிகாந்த் வந்து ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருப்பார். அதனால் வந்து அதிலிருந்து தானும் விடுபடணும், தன் மகளும் வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிமா, நீ பண்ணு, நான் இருந்து பக்கத்துலேருந்து நான் செய்கிறேன் அப்படின்னு தொடங்கப்பட்டது தான் இந்த லால் சலாம். ரஜினிகாந்த் நீங்கள் முன்னாடி படங்களில் பார்க்கும்போது பாபாவாக இருக்கட்டும், பாஷாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காலா, பேட்டை, இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் ஒரு முஸ்லீம் கேரக்டர் ஒன்று இருக்கும். அது நல்ல கேரக்டராக இருக்கும், அது வந்து தப்பான கேரக்டராக இருக்காது. தொடர்ந்து இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முஸ்லீம் கேரக்டரை முன்னிறுத்திட்டே இருக்காரு. ஒருவேளை வந்து முஸ்லீம் கேரக்டர் தப்பாக சித்தரிக்கிற மாதிரி, ஒரு தீவிரவாதி மாதிரி காட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரா? அது எந்த அளவுக்கு உண்மை சார்? உண்மை, நிச்சயமாக உண்மை. வந்து என்ன காரணம் அப்படின்னா வந்து சமீபத்தில் தான் அவருடைய நண்பர், ரொம்ப காலம் அவருடைய, அதாவது இவர் கண்ட்ராக்டராக இருக்கிற காலத்துலேருந்து பெங்களூரில் வந்து ஒரு நண்பர், அவர் தான் வந்து நீ போ நண்பா, நீ நடிக்க போ. ஏன்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா பாட்ஷா படத்தில் சரண்ராஜ் கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, தன்னுடைய நண்பனை மைண்டில் வச்சு தான் அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணுது. நீங்கள் வந்து சந்திரமுகி படம் கமிட் ஆகிறதுக்கே காரணம் வந்து அவர் தான், அவருடைய ஃப்ரெண்டு தான், ஒரு அந்த இஸ்லாமியர் நண்பர் தான். என்ன காரணம் அப்படின்பொழுது, அந்த பாபா பட தோல்விக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் ஒரு பெரிய கேப் விட்டுடலாம், வேணாம் அப்படின்பொழுது ஆப்தமித்ரான்ற ஒரு படம் வந்து கன்னடத்தில் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தை போய் அவருடைய நண்பர் போய் எந்த படமாக இருந்தாலும் வந்து அந்த நண்பர் போய் பார்த்துட்டு ரஜினிக்கு ஃபோன் பண்ணி, நண்பா பட்டையை கலப்புது படம், நீ பண்ணால் சூப்பராக இருக்கும், ஏன்னா அவருடைய ஜட்மெண்ட்டு கரெக்டாக இருக்குன்ட்டு ரஜினியோட நம்பிக்கை. அப்படியே நண்பா நான் வரேன்னு சொல்லி அந்த டைமில் இப்போ வந்து இந்த மாதிரி முன்பதிவு இந்த மாதிரியான பவுன்சர்ஸ்லாம் இல்லாத காலம் வந்து இவங்க 2 பேருமே மாறு வேஷத்தில் போய் அந்த படம் பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி சந்திரமுகியாக உருவானது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பரை மனசில் வச்சுக்கிட்டு. 2வது பார்த்தீங்கன்னா வந்து நான் இஸ்லாமியர்களுக்கும் நான் வந்து நெருக்கமானவன் அப்படின்ற ஒரு விஷயம். சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மதம், ஜாதி இது எல்லாம் கடந்த ஒரு விஷயம். இன்றைக்கி தியேட்டரில் போய் எல்லா மதமும் எல்லா ஜாதிக்காரங்களும் ஒன்றா உட்காந்து பார்க்குற இடம் அங்கே தான் வந்து, நீங்கள் யார் பக்கத்தில் உட்காந்துக்கிறது யார், அடுத்தவங்களை யார், இது கவனிக்க கூட நேரம் கிடையாது. நமக்கு தேவை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது தான். இது ஆரம்பத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் சினிமாவுக்குள் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரக்கூடாது, ஒரு மதத்தையோ ஒரு ஜாதியோ அதை சம்பந்தமான சச்சரவுகளையோ கொண்டு வரக்கூடாதுன்னு அது ரஜினியும் விரும்பாதவர். அதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர் கேரக்டரை வந்து உள்ளே கொண்டு வர்றது, இவராக நடிக்கிறது, தன்னுடைய நண்பராக இருக்கிறது, ராங்காகவே ஒரு விஷயம் போகுது. நீங்கள் ஜக்குபாயின்னு ஒரு படம் வந்து ஆரம்பித்தாங்க, அது சில காரணங்களால் நின்று போகலாம். ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து அப்போ வந்து வெளியிட்டப்போ அந்த கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் மாதிரி இருக்குது அப்படிலாம் வந்து சொல்லி விட்டாங்க. வந்து அந்த ஒரு கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தப்போ ஆண்களுடைய எதுவும் மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லி அதுவே கூட ரஜினி விரும்பாமல் வேற ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து வெளியிடுவோம், அதை வந்து வேணாம் அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் படமே ட்ராப் ஆகி போச்சு. அப்புறம் அதில் சரத்குமார் கதையை மாற்றி நடித்தார், அது எடுபடாமல் போயிடுச்சு. இதற்கான காரணம் இதுதான். தொடர்ச்சியாக வந்து தானும் எல்லா மதத்தினருக்கும் நான் நெருக்கமானவன் தான், நான் பொதுவான ஒரு ஆள், என்னுடைய ரசிகர்கள் எல்லா மதத்துலையும் இருக்காங்க, ஒரு மன்றமாக இருந்தபோது அத்தனை பேருக்கு வந்து பொறுப்பில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று சொல்லணும் அப்படின்னா வந்து
இன்றைக்கி ரஜினிகாந்துடைய நிழலாக இருக்கக்கூடிய ஒரு சில பேரில் அவருடைய பிஆர்ஓ ரியாஸ் அகமது ரொம்ப முக்கியமானவர். எங்கே தகவல் என்னாலும் சார் அங்கே இருக்கார். ஏன்னா அடிப்படையில் அவர் ஒரு ரஜினி ரசிகரை வந்து எங்கே இருக்கார் ஏது இருக்கார் கூடவே இருப்பார். எங்கே போனாலும் கூடவே இருப்பார். ரஜினிகாந்த் வந்து ராமச்சந்திரா மருத்துவமனையில் வந்து உடம்பு முடியாமல் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் வெளியே கிடந்தார். ரியாஸ் தான் வெளியே இருந்து இவர் சாப்பிடல, பச்சை தண்ணி குடிக்கல, ஒவ்வொரு தகவலாக சொல்லிகிட்டு இருந்தார். அடுத்தடுத்த கட்டம் என்ன ஏது எப்படி ஏது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் தான் சொல்லிகிட்டு இருந்தார். அப்படி இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் வந்து யாருக்கும் எதிரானவர் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயந்தான் அது. இது சினிமாவில் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் பொதுவெளியில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வருது, கோவை குண்டுவெடிப்பு. அந்த குண்டுவெடிப்பில் முஸ்லீம்கள் தான் முக்கியமான குற்றவாளிகள்னு சொல்லும்போது இவர் தைரியமாக முஸ்லீம்கள் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு பொதுவெளியில் சொல்கிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது இயல்பாகவே அவர்களுக்கு வந்து இஸ்லாமியர் மேலே ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக சார், நிச்சயமாக உண்டு வந்து. ஏன்னா வந்து தான் வளர்ந்தது ஒரு சூழ்நிலை, அதை தாண்டி வந்து தன்னுடைய நண்பர் பெங்களூரில் வந்து ஒரு இஸ்லாமியர், தன்னை சுற்றி இருப்பவர்கள், தன் மன்றத்தில் இருப்பவங்க. உங்களுக்கு ஒரு பழைய பேட்டி கூட வந்து நான் படித்தது ஞாபகம் இருக்குது. நீங்கள் எல்லா மதமும் சம்மதன்றீங்க, ஆனால் ஏன் நெத்தியில் திருநூறு பூசுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தப்போ அதான் சொன்னார். நான் வந்து ஒரு 3-4 வயசுக்கு அப்புறம் வந்து என்னை வந்து ராமகிருஷ்ணா மடம், அதான் உண்டு உறவிடத்தோடு இருக்கிற அந்த இதில் சேர்த்துட்டாங்க. அங்கே வந்த பழக்கம் தான் இது. காலையில் எழுந்துக்கணும், யோகா பண்ணணும், விபூதி பூசணும் அப்படின்னு. இது வந்து ரிலீஜனில் கொண்டு வர முடியாது, என்னுடைய பழக்கம் தான். விபூதி பூசிக்கிட்டே வந்து ஏன் அசைவம் சாப்பிட்றீங்கன்னு என்னை கேட்டாங்க. அதையும் நான் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப இயல்பான ஒரு பதிலாக இருந்தது. அதுதான் ரஜினிகாந்த் அந்த கதாபாத்திரத்தோட ஒன்று. ஆமாம், ஓகே. இதுதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து முஸ்லீம் கேரக்டர் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகுது. இதுக்கு முன்னாடி தி சுல்தான் த வாரியர் அப்படின்னு ஒரு படம் வந்து எடுத்ததாகவும் அதில் வந்துட்டு முஸ்லீம் கதாபாத்திரத்தில் ஒரு நடிக்கிறதா இருந்தாலும் இருந்ததா. ஆனால் அவங்க லதா வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த படத்தை ட்ராப் பண்ணிட்டதா சொல்கிறாங்களே சார். இல்லை, அது லதா வேண்டாம்னு சொன்னதுனால கிடையாது. அது சில பிளானிங் வந்து அந்த படம் வந்து சரியாக வரல. அந்த படம் வந்து ஒரு வேளை வந்து பட்ஜெட்டில் அதிகமாக இருந்தது. இது போய் ரசிகர்கள்கிட்ட சேருமா அந்த கதை? ஏன்னா வந்து நீங்கள் சில படங்கள் ரஜினி இது வந்து தப்பி போகலாம், மாறி அண்ணாத்த மாதிரியான படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகலாம். ரஜினி சில ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். இதை கரெக்டாக பண்ணுங்க, அது கரெக்டாக இருக்குன்னு. ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா அஜித் தோல்வியில் இருக்கும் பொழுது நீ பில்லா ரீமேக் பண்ணு கரெக்டாக இருக்கும்னு சொன்னவர் அவர் தான். ஓகே. ஆனால் அது கதை தேர்வு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். எல்லாமே 100% ஜெயிச்சிடும்னு யாராலையும் கணிக்க முடியாது. சினிமாவில் அந்த சூட்சமம் தெரியாது யாருக்கு, அது கொண்டு வரவும் முடியாது. அது வந்து அப்படி இருக்கும்பொழுது இதை வந்து தி சுல்தான் த வாரியர் வந்து இது வேண்டாம்னு ட்ராப் பண்ணதே ரஜினி தான். இதில் வந்து உள்ள இவங்களாம் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த கேரக்டர் பண்ணாத இந்த கேரக்டர் பண்ணாது. குறிப்பாக வந்து சினிமா அப்படின்னு வரும்பொழுது மற்ற ஃபேமிலி அந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவங்களுடைய மனைவி லதாவுடைய தலையீடு இருக்கும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் தான் அப்படின்னு அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காரு. அவங்க வந்து உள்ளே வர மாட்டாங்க. நமக்கு கேள்விப்பட்டது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்து மேபி சம்பளங்கம்லாம் அந்த மாதிரியான விஷயம் கூட பேசலாம். இந்த சார் இந்த கேரக்டர் தான் நடிப்பார், இந்த இது தான் நடிப்பார், இந்த கதையை தான் தேர்ந்தெடுப்பார், இந்த கதாநாயகி தான் வேணும்னு இது வரைக்கும் அதை பற்றியான பேச்சு எங்கேயும் வந்தது கிடையாது. ஏஆர் ரஹ்மான் கூட அடிக்கடி இப்போ வந்து சந்திக்கிறாரு. அது இல்லாமல் தர்காக்கெல்லாம் வந்து போயிட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரியும் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கார் ரஜினிகாந்த். ஏன்னா தொடர்ந்து பல விஷயங்கள் அவர் போட்டு ரொம்ப வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. அதனால் தர்கா போகிறத ரொம்ப ரெகுலர் ஆக்கிட்டாரு, கூடிய விஷயத்தில் முஸ்லீமாக மாற போகிறாருன்ற மாதிரி தகவல் வருது. எந்த அளவுக்கு உண்மை சார் அது? இல்லை, அது வந்து ஏன்னா எத்தனையோ இந்துக்கள் வந்து தர்காவுக்கு போயிட்டுருக்காங்க, வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த தர்கா மசூதிகளில் வெடியால் வந்து அந்த தொழுகை முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த குழந்தைங்கள்லாம் வச்சுன்னு வரிசையாக நிற்பாங்க, அதை வாயில் ஊதுவாங்க. அதை வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மாலாம் கூட கூட்டின்னு போயிருக்காங்க வந்து அதெல்லாம் சரியாகும்னு. இன்னும் அது ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் கேள்விப்பட்டது என்னென்னா வந்து எனக்கு இவன் ஒரு தடவை சொன்னாப்புல வந்து இவன் கூட நீங்கள் சொல்லலாம் வந்து யாரை பார்க்குறவங்க அவர் மதம் மாறிட்டார் அதனால் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சீனு ராமசாமி சொன்னார். கோவளத்தை தாண்டி ஒரு இடத்துல ஒரு சின்ன தர்கா இருக்குது நண்பா, நீங்கள் ஒன்றா போயிட்டு வாங்க. நான் வந்து அப்படி வந்து பெரிய கஷ்டத்தில் இருந்தப்போ அந்த இடத்துல போயிட்டு ஒரு பூந்தி வாங்கி அந்த பாத்தியா பண்ணுறதா தெரியலனுங்க, அதை வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து படங்கள் கமிட் ஆச்சுன்னு அவருடைய நம்பிக்கை. இது மதங்கள் தாண்டி நம்பிக்கை. நீங்கள் நாகூருக்கு எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க, நாகூர் தர்காவுக்கு. அது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கு சென்றால் ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம். நம்ம கடப்பா தர்காவை பற்றி பல இதில் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம இவ்வளோ பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு அஜ்மீர் மாதிரியான இது வந்து சவுத் இந்தியாவில் அது அப்படின்ற ஒரு இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்.
அதனால் வந்து ரகுமான் கிட்ட சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரியான குறைகள் இருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. அவர் ரொம்ப நெருக்கமானவர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவார். மேபி ரகுமான் கிட்ட சொல்லியிருக்கலாம். அவர் சில இந்த வழிபாட்டு தலங்களுக்கு கூட்டம் போன பிறகு அவருக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாறுறது இதெல்லாம் வந்து யோகனையா, அதாவது ஒரு கெஸ்ஸாக தான் அதை நினச்சிக்க வேண்டி அதை உறுதியாக சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக ரஜினி கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருக்காரோ அப்படின்ற ஒரு இது வந்து வந்துகிட்டே இருக்குது சார், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ லால் சலாமோட நீங்கள் போஸ்டரை பார்க்கும்போது தெரியும், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், ரஜினி சார் நடிக்கிறாரு. பட் போஸ்டரை பார்க்கும்போது ஒரு ஃபேன்மேட் மாதிரி இருக்குது, ரஜினி முகத்தை ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பல விமர்சனங்கள் வருது. ஸோ அவர் பார்த்துட்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்களா? உண்மையிலேயே வேதனையான விஷயங்க அது. நேற்று நைட்டு நானே முடிச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஃபேன்ஸ் வந்து அவருடைய ஃபேன்ஸே வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு தலைவா நீ இதில் நடிக்கணுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து 50 கோடி பட்ஜெட்டு, ஒரு 5000 ரூபா செலவு பண்ணியிருந்தா கூட நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி தனியாக வந்து எடுத்து இவருக்கு வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கலாம். அது ஏதோ சொன்ன மாதிரி தொப்பியை தலையாக தனியாக ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது, தாடியை ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது. இதை பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவசர கதியில் நீங்கள் உப்மா படம்னு சொல்லக்கூடியவங்க கூட பிரமாதமான ஒரு இது ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா இன்னிலேருந்து வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா பாம்பேயில், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எடுங்க அந்த ஸ்டில்லை, ஒரு 2 நாள் பொறுத்து வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். ஏன் இவ்வளோ அவசரம்? இன்றைக்கி ஜெயிலருடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ இருக்கு இல்லையா, ரிலீஸ் ஆன அது இன்றைக்கி வரைக்கும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இவ்வளோ அவசர கதியாக ஏன் கொண்டு வரணும்? இதையெல்லாம் தாண்டி அந்த படத்தினுடைய டிசைனர் யாருன்னா கபிலன் அப்படின்னு. அதற்கு காரணம் என்னென்னா சமீபத்தில் வந்து தெலுங்கில் வந்து தசரான்னு ஒரு படத்துக்கு போஸ்டர் டிசைன் அவர் தான் பண்ணியிருந்தார். தெலுங்கு ஆடியன்ஸ் பூரா கொண்டாடிட்டாங்க அந்த டிசைனை பார்த்துட்டு. அப்படியாப்பட்ட ஒரு டிசைனர் வந்து என்ன இப்படி வந்து பண்ணியிருக்காருன்ற ஒரு விஷயம், ஏன் இதை வந்து உண்மையிலேயே அவருடைய நாலேஜுக்கு போச்சா இல்லையா இப்போ வரைக்கும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு குரூப். அவருடைய ரசிகர்கள் வந்து நமக்கு அது வேதனையாக இருந்தது. நினச்சிருந்தா அவங்க ஒன்றும் இல்லை, இன்னைக்கு வந்து அவர் இவ்வளோ காலம் இங்கே தான் இருந்தார், பாம்பேக்கு நேற்று தான் கிளம்பினாரு. கண்டிப்பாக ஒரு 1/2 நாள் ஒரு ஸ்டுடியோ வந்து புக் பண்ணி ஒரு திறமையாக நல்ல ஸ்டில் ஃபோட்டோகிராஃபரை வச்சு பல விதங்களில் எடுத்து அது பிரமாதமான குவாலிட்டியோட அருமையாக ஒரு டிசைன் பண்ணி அதை வெளியிட்டிருக்கலாமே. ஏன் இவ்வளோ அவசர கதி? இதை ஏன் காமெடியாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் வந்து ரஜினி சாருக்கு பாஷா அதுக்கப்புறம் காலாக்கு அப்புறம் திருப்பி மும்பைக்கு போகிறாரு. மும்பைக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கு. மும்பை படம் சூப்பர் ஹிட் ஆயிருன்னு ஒரு முடிவில் இருக்காரு அவர். இடையில தர்பாரை வேற விட்டு. ஆமாம், தர்பாரும் மும்பை பேக்ரவுண்டு தான். அதான் மும்பை வந்து இன்றைக்கி இந்தியாவினுடைய ஒரு வர்த்தகத்தினுடைய மிக முக்கிய நகரம் வந்து. அந்த நகரம் வந்து அங்கே தான் வந்து நம்ம கதைகள்லையும் சினிமாக்கள்லையும் பல டான்கள் உருவானதும் பல கோட்டீஸ்வரர்கள் உருவானதும் அங்கே தான் உருவாகிட்டு இருக்காங்க. இதை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கதைன்னு கேட்கும்போது வந்து இன்றைக்கி பாலிவுட் சினிமா வந்து ஒரு அண்டர்வேர்ல்ட் டான்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பல காலமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி கிரிக்கெட்டும் அந்த அளவுக்கு வந்துடுச்சு. ஒரு அண்டர்வேர்ல்ட் டான்கிட்ட தான் வந்து கிரிக்கெட்டும் இருக்குது. யார் செலக்ட் பண்ணணும், யார் வரணும், யார் வரக்கூடாதுன்ட்டு வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்கன்னு. இது கூட எனக்கு பார்க்கும்பொழுது எப்படி தோணுதுன்னா வந்து இப்போ வந்து செஞ்சி தான் இதனுடைய பாதி கதைக்களம் அப்படின் போது அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பகுதி அப்படின்பொழுது சமீபத்தில் நடராஜன் ஒரு கிரிக்கெட் பிளேயர் வந்தாப்புல. ரொம்ப பின்தங்கிய பகுதியிலேருந்து ரொம்ப ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்த சீக்கிரத்தில் இந்திய அணியில் வந்தார், ஐபிஎல்ல விளையாடினார், திடீர்னு காணாமல் போயிட்டார். அங்கே நடந்த பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியல. அவர் ஒரு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார், பவுலிங்லாம் பிரமாதமாக இருந்தது. ஒருவேளை இந்த நடராஜோடைய கதையை இங்கே வச்சு எடுக்கிறாங்களோ என்னவோ. ஒரு 2 பேர் போகிறாங்க, ஐபிஎல்லையோ அல்லது இந்திய அணிலையோ செலக்ட் ஆகிறாங்க. பாம்பேக்கு போகும்போது அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அங்கே வந்து மொய்தீன் பாய்ன்ற ஒருத்தர் வந்து எப்படி உதவி பண்ணுறாரு, இதில் நம்ம வந்து ஒரு அனுமானம் தான் இது. ஓகே, இப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து. அதனால் வந்து இந்த கதைக்களம் வந்து ஒரு கிரிக்கெட்டு, ஒரு பாலிவுட் சினிமா, இதெல்லாம் வந்து பாம்பே தான் அதற்கான மையப்புள்ளி. அங்கேருந்து தான் வந்து பெரும்பான்மையான வர்த்தகமே அங்கே தான் வந்து. இன்றைக்கி இருக்கிற அத்தனை கோட்டீஸ்வரர்களும் அங்கே தான் இருக்காங்க. உலக கோட்டீஸ்வரரே ஒருத்தர் அங்கே தான் இருக்கார். அதனால் இந்த கதை பாம்பே கதைக்களம்னும் சென்டிமெண்ட்டாகவும் நீங்கள் சொன்ன மாதிரி பாட்ஷாவுக்கு பிறகு இப்பயே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பாட்ஷா பாய், இப்போ ஒரு மொய்தீன் பாயின்ட்டு அவருடைய ரசிகர்கள் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சென்டிமெண்ட்டும் அவருக்கு இருக்கலாம். ஐஸ்வர்யா தான் வந்து டைரக்டர். அவங்களோட போஸ்டரை பார்க்கும்போது நாங்கள் மேலே பார்க்கும்போது ஐஸ்வர்யா தனுஷ் தான் அவங்க பேர் வச்சுருந்தாங்க. இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மாற்றிட்டாங்க. அப்பாக்காக மாற்றினாங்களா இல்லை படத்துக்காக மாற்றினாங்களான்னு தெரில. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிருக்கிறாங்க வந்து. அதுவும் வந்து ஒரு தவறான விஷயம்தான் வந்து. இன்றைக்கி வந்து தனுஷுக்கு வந்து இவ்வளோ பெரிய அடையாளங்கள், அவர் வந்து அவருடைய தனித்திறமை, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சேர்ந்தாலும் வந்து ரஜினின்ற ஒரு பெரிய ஒரு சூரியனுடைய பிம்பத்தில் தான் இவர் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் சில பேர் நெருங்காததுக்கு காரணம் வந்து ரஜினி பக்கத்தில் இருக்காருன்றதுக்காக தான்.
ஒரு சாதாரண மனிதராக இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ உயரத்தெல்லாம் வர முடியாது, நாலா பக்கமாக விட்டு தாக்கியிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி என்னதான் ஒரு மன வருத்தம் இருந்தாலும் வந்து சடார்னு ஒரு அறிவிப்பை கொடுத்து, அது ஒரு சூப்பர் ஸ்டாருடைய மகள் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர், நீங்கள் நமக்கு எந்த உயரத்துக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியும். பேசி தீர்க்கலாம். ஒரு பேசி தீராத பொழுது அவருடைய மாமனார் ரஜினியே இருக்கார், அவருடைய அனுபவம் அதை கேட்கலாம். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ ஒரு சமயம் வந்து நீங்கள் பிரிஞ்சுட்டிங்களா, இது மீடியாவுக்கும் பொதுவெளியிலும் சொல்லாமலே இருந்திருக்கலாம். அதை சொன்னவர் தனுஷ் தான். அது ஏறக்கூடிய வந்து ரஜினியை வந்து அவமானப்படுத்தின மாதிரியான ஒரு விஷயம் அது மகளுக்கும் இருக்கும். ஓகே, நம்ம தந்தை பேர் வச்சுமே, இவரோட தந்தை பேருக்கு தானே பவர் அதிகம், வச்சுப்போம். இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் போது எவ்வளோ இதுவாக இருக்குது, அதுதான் காரணமாக இருக்கலாம். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.